நம்ம சேமியா ரோல் ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சேமியா, சாமியா, மாமியார். ரவை பதத்துக்கு குறைன்னு சேமியாவை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்கேன் சக்கரை. ஆமாம், அது கொஞ்சம் சக்கரை பொடி பண்ணிக்க போகிறோம். பவுட்ரு, சக்கரை பவுட்ரு. சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? இப்போ நெய் போட்டுக்கிறோம். சேமியாவை வறுக்க போகிறோம் போட்டு. நெய்லையா? ஆமாம், நெய்ல வறுத்து வச்ச சேமியா. ஆமாம், அதை பொடி பண்ண போகிறோம். நல்லா பொடி பண்ண போறீங்க? நல்லா வறுக்க போகிறோம். நெய் போட்டு இதை வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுறோம். ஊற்றிட்டு போட்டு போட்டு வறுக்க போகிறோம். மைதாவா? மைதாவை போட்டு அந்த நெய்யிலேயே நல்லா இப்படி வறுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டோம். இப்போ அதுலேயே நம்ம வறுத்து வச்ச சேமியாவையும் கொட்டுறோம். பொடி பண்ணி வச்ச சேமியாவை தேவையான அளவுக்கு சக்கரை அந்த பவுடரையும் கொட்டிக்கிறோம். சக்கரை பவுடர் கை விடாமல் நல்லா கலரிக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே. ஆமாம், பால் ஊற்றுறோம். ஏன்னா எவ்வளோ அந்த இது வேணும்னு பார்த்துட்டு ஊற்றணும். ஏன்னா நம்ம சக்கரை போட்டுக்கிறோம்ல, அது மெல்ட் ஆகும். அதனால் கொஞ்சமாக பால், தேவையான பால் ஊற்றி கலரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பிசைய போகிறோம். இது இப்போது இதில் கொஞ்சோண்டு மில்க் பவுட்ரு போடுறோம். போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிறோம். பண்ணிக்கிறோன்றீங்களே, எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ இதை நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வந்துடும். இந்த கவரில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கிறோம். தடவிட்டு அந்த மாவை எடுத்து இப்படி வச்சு கரெக்டாக போகிறோம். இதை வந்து நம்ம இதெல்லாம் எடுத்துடணும். சைடில் எடுத்துட்டு நட்ஸுங்களை கொஞ்சம் முந்திரி, பாதாம், வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், வேர்க்கடலை அதை இப்படி வைக்கணும். அப்படியே சுருட்ட போகிறோம். திருப்பி அதை இப்படி மறுபடியும் இப்படி சுருட்ட போகிறோம். சுருட்டிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா அந்த நட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணிட்டோம். இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். போதும். ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
இது கட் பண்ணுறேன்டா என்னவா இது இன்னும் 2 ம்